श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते नारायणि नमोऽस्तुते। हरि ओम तत्सत्। श्री ललिता सहस्रनामம் நாமங்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 40வது ஸ்லோகம். तडिल्लता समरुचिः षट्चक्रोपरि संस्थिता महाशक्तिः कुण्डलिनी बिसतन्तु तनीयसी। ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவி அம்பாளுடைய திவ்ய நாமங்களை கடந்த வகுப்பில் நம்ம இந்த 40வது ஸ்லோகத்தில் வர முதல் மந்திரத்தினை பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஸ்லோகங்களுக்குள்ளேயும் முக்கியமாக அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற சூக்ஷ்மமான விஷயங்கள் தந்திர சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் அண்ட் யோக சாஸ்திரத்துக்கு சேர்ந்த சில வார்த்தைகளை நம்ம அர்த்தத்தின்னு பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். அதில் 107வது நாமம் தடில்லதா சமருச்சிஹி. நடுவில் அப்பப்போ அங்கங்கே மறுபடியும் அம்பாளுடைய அழகு பற்றி சொல்கிற மாதிரி சில நாமங்கள் வரும். ஆனால் அதுக்கு கூட ஆழமான வேறே யோகபரமான அர்த்தம் இருக்கும். இந்த நாமத்துக்கு முன்னாடி நம்ம குண்டலினி, அந்த இடாப்பிங்கள நாடி, சுஷும்ன நாடி, அந்த சுஷும்ன நாடி అనేది நடுவில் இருக்கும். அது ரொம்ப மின்னல் மாதிரி ஜுவலிச்சிட்ருக்கிற ரொம்ப மெலிசான, கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத போது மெலிசன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கே கூட தடில் என்ன மின்னல். மின்னல் வரும்போது எப்படி அந்த லைட்டு ஒரு கொடி மாதிரி அப்படி சட்டுன்னு காணப்பட்டு அதுக்கப்புறம் வெளிச்சம் வரும். ஆனால் ஆக்சுவலாக அந்த தண்டர் అనేది அங்கே உள்ள உருவாகும் போதும் ரொம்ப மெலிசான வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற ஒரு கொடி மாதிரி பார்க்குறோம். லதான்னா கொடி. ஸோ தடில் லதா அதுக்கு சமமாக காந்திவந்தமாக தேஜோவந்தமாக இருக்கிற சமருச்சிஹி. ஓகே, இங்கே ருச்சின்னா அதுக்கு சமமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது குண்டலினியில் இருக்கிற சுஷும்ன நாடி, நம்முடைய பிராணசக்தியோடைய மூல ஆதாரம் பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது 108வது நாமம் பார்க்கணும். ஷட் சக்ரோபரி சம்ஸ்திதா. ஸோ முன்னாடி இப்போ வரைக்கும் கொஞ்சம் அந்த சக்கரங்களுடைய விவரணம் சொன்னதுனால மூலாதாரைக நிலையா, சுவாதிஷ்டான நிலைய, மணிப்பூராப்ஜ நிலையா, அநாத சக்கராப்ஜ நிலையா, இப்படியெல்லாம் விசுத்தி சக்கர நிலையாய அது வரிசையாக அதெல்லாம் அங்கே வரலன்னா கூட 6 சக்கரங்களும் முன்னு பின்ன வந்தது. இப்போ முடியும் போது இடாப்பிங்கள நாடி பற்றி சொல்லியாச்சு, நடுவில் இருக்கிற சுஷ்மனா பற்றி சொல்றதுனால அம்பாள் இந்த சக்தி అనేది பராசக்தி இந்த 6 சக்கரங்களை ஸ்தானமாக வச்சுக்கிட்டு ஆதாரமாக வச்சுக்கிட்டு
அதில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். ஷட் சக்கரோபரி 6 சக்கரங்களுக்கு உள்ள சம்ஸ்திதா நிவாசம் பண்ணிட்டுருக்கு, நிவசிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 109வது நாமம் மகாசக்திஹி. மகாசக்திஹி இந்த பதத்தினை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். மகா ஆசக்திஹி ஒன்று, மகாசக்திஹி ஆசக்திஹி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆசக்தியோடு இருக்கிறவளாமா, ரொம்ப ஆசக்தியோடு இருக்கிறவளமா அம்பாள். அதனால் மகா ஆசக்திஹி. எதுக்காக ஆசக்தி, எது விரும்புகிறான், என்ன ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னால் சிவனு கூட ஐக்கியமாகறதுக்காக அம்பாள் ரொம்ப ஆசைப்படுறான். நம்ம ஆசக்தியோடு இருக்கிறான். நம்ம எல்லாரும் லோகத்தில் விஷயங்கள்னு ஆசக்தியாக இருக்கிறோம். ஆனால் அம்பாள் அப்படின்னு இந்த பிராணசக்தி, இன்னொரு விதமாக சொல்லணும்னு இந்த ஜீவனை அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு ஆசக்தியோட இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியல. ஆனால் வேறு ஏதோ ஆசைப்படுறான், அதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினச்சிக்கிறான். எதுக்கு அது சாதிச்சுக்கணும் இது சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறது, ஆசக்தி காட்டுறது, நான் பூர்ணமாகணும், நான் பூர்ணமாகணும். ஆனால் பூர்ணம் ஆகிறதில்லை. இவனுக்கு தெரியாமல் அஜ்ஞானத்தினால் எங்கோ ஏதோ தேடி எதுலேயோ ஆசக்தி வச்சுக்கிறானா. அதனால் அவனுக்கு ஜீவனுக்கு அடைய வேண்டிய ஈஸ்வர ஐக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, அது சாதிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அம்பாள் விஷயத்தில் சொல்லும்போது மகா ஆசக்தின்னா பிராணசக்தி ரூபத்தில் ஒரு சரீரத்திலோ ஜீவனான்னு நினச்சிட்டு இருக்கிற ஜீவனுக்குள்ள ஜீவனம் இருக்கணும்னா பிராணம் இருக்கணும். அந்த பிராணசக்தியிலோ சுஷும்னா முக்கியமான நாடி. அம்பாள் பராசக்தி அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போது சஹசிராரத்தில் போய் திரும்பி அதே பாஷை கொஞ்சம் உபயோகப்படுத்தணும். ஏன்னா புதா சக்கரங்கள் எல்லாம் முடிச்சு அது சொன்னதுனால சஹசிராரத்தில் இருக்கிற சிவனு கூட அப்படின்னா கான்ஷியஸ்னஸ். சிவனுக்கு ஒரு பேர் சைதன்யம், பரமாத்மா. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை ஐக்கியமாகறதுக்கு மகா ஆசக்தியோடு இருக்காளாமா. 40வது ஸ்லோகத்தில் 109வது நாமம் மகாசக்தி. ஆசக்தி. இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா அர்த்தம், மகா ஆசக்தின்னா அம்பாளுக்கு தேவிக்கு இருக்கிற ஆசக்தி வேறு யாருக்கு இல்லையாம்மா லோகத்தில். ஏன்னா அவள் எல்லாரும் எனக்கு சேர்ந்தவங்களுதா, எல்லாரும் என்னோட குழந்தைகள் தான். சர அச்சர சர்வ வஸ்துகள் ஜீவராசிகள் எல்லாம் கூட என்னுடைய குழந்தைகள் தான். அப்போ எல்லாரும் எனக்கு சேர்ந்தவங்களாக இருக்கும்போது அவங்கள மேலே நான் ஆசக்தி வச்சுக்க வேண்டாமா? நம்ம ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மேலே, ஒரு வீடு மேலே ஆசக்தி, காரு மேலே ஆசக்தி, இப்படி வச்சுக்கிறோம். அம்பாள் மகாசக்தின்னா அத்தியந்த, இந்த ஆசக்திని ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அத்தியந்த பிரேம. அத்தியந்த பிரேமன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அன்கண்டிஷனல் லவ்னு அர்த்தம். அதனால தான் தாயுடைய பிரேம பற்றி கூட அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, அன்கண்டிஷனல் லவ். எந்த தாய் கூட கண்டிஷன்ஸ் போட்டு குழந்தை நேசிக்கிறது இல்லை, இல்லைன்னா போஷிக்கிறது இல்லை. சரியா? அப்போது அத்தியந்த பிரேமஸ்வரூபம். அவள் பிரேமஸ்வரூபந்தான், பிரேமையே ஸ்வரூபமாக இருக்கிறது. அதனால தான் ஆனந்தம். பிரம்மனை பற்றி சொல்லும் போதும் ஆனந்தம் என்ன, அது பிரேமா. அந்த ஆனந்தம் அபாரமான ஆனந்தம். அப்போ அபாரமான ஆனந்தத்தில் அபாரமான கருணா, அபாரமான தயா, அபாரமான பிரேம, பக்தியில் கூட அது வரணும். ஸோ தேவிக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் இதுக்கு இப்போது நம்ம ஞானி கூட ரிலேட் பண்ணிக்கணும். கடைசியில் நமக்கு அம்பாளை பற்றி சொல்லி அம்பாளினை பூஜிச்சு ஆராதனை பண்ணி உபாசனை பண்ணி கடைசியில் நமக்கு ஞானம் கொடுக்கணும் இல்லையா அந்த தாய். யார் ஆனந்த ஸ்வரூபமோ அவள் ஞானஸ்வரூபிணி கூட.
அவங்களதான் சத்தியஸ்வரூபம் நிஜமான சத்தியம் ஞானம் அனந்தம். அப்போ அது உபாசனை பண்ணி ஆராதிச்சு பூஜிச்சு புரிஞ்சுக்கிட்ட பக்தனுக்கு சாதகனுக்கு ஞானி, அவன் ஞானி, அவன் சாதாரண பக்தன் இல்லை. அவன் பிரபஞ்சம் மொத்தத்தினே ஸ்வீகரிப்பான், எடுத்துக்குவான். அப்படின்னு பிரபஞ்சம் மாதிரி துவைத்தமாக இருக்குல்ல சார், மல்டிப்ளிசிட்டின்னா அது எல்லாத்தையும் அந்த அத்வைத்த ஏக ஞானம் அடைஞ்சதுனால அவனு உள்ள உணர்ந்ததுனால துவைத்த நாமரூப பிரபஞ்சம் மொத்தத்திനും முடுங்கிறான். அதுதான் மகா ஆசக்தி அந்த அர்த்தம். ஸோ நமக்கு கூட அந்த ஈஸ்வர ஐக்கியம் பிரம்மஜான பிராப்தியில் தான் ஆசக்தி இருக்கணும். வேறு எது மேலாவது ஆசக்தி வச்சோமா முடிந்து போயிட்டோம், கோவிந்தா. என்னமோ தெரியல, அதுக்கு போய் பகவானோட பேர் கோவிந்தா தான், நிஜமாக கோவிந்தா தான். 110வது நாமம் குண்டலினி. இப்போதான் ஸ்ட்ரெயிட்டாக அம்பாளுக்கு நடுவில் பிரம்மஜானம் அப்புறம் தந்திரசாஸ்திரம் யந்திரசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கூட அம்பாளுக்கு மாதிரி இப்போது அந்த வகையில் ஒரு தனி பெயர் கொடுக்கணும். அப்புறம் பிரம்மாணியன்னு கொடுப்போம், பிரம்மனே தான் அதையும் வரும். அதனால் இங்கே குண்டலினி. சரியா? பிராணசக்திக்கு இன்னொரு பேர் தான் குண்டலினி. குண்டலினி அப்படின்னு அர்த்தம் டெக்னிக்கலாக பார்த்தா எது சுற்றிக்கிட்டு காயில் மாதிரி ஓகே 3 சுற்று இருக்குமா, அதெல்லாம் ஏதோ கணக்கு இருக்கு, பார்த்தவங்களுக்கு தெரியும், நமக்கு அதை பற்றி வேண்டாம். இப்போ அது நான் அளவு பார்க்கணும் சார், உள்ள பிரயத்தனம் பண்ண வேண்டாம். ஓகே, அப்படி ஒரு பாம்பு மாதிரி சுற்றி இருக்கு, தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் குண்டலினி பற்றி. அதனால் ஸோ பிராணசக்திக்கு இன்னொரு பேர் தான் குண்டலினி சக்தி. ஓகே, பிராணசக்தி இன்னொரு பேர். ஆனால் அதே ஞானசக்தியாக மாறும்போது பிராணசக்தியே ஞானசக்தியாக மாறும். அதே தான் இச்சாசக்தி, அதே தான் அதே இன்னொரு நாமத்தில் வரும். அப்புறம் 3மே அது எப்போ ஞானசக்தியாக மாறும்போது அது ஸ்ரீ வித்யா ஆகிடும். வித்யலுக்கு எல்லாமே சிறந்த வித்யா பிரம்ம வித்யா, மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ் நாலேஜ், பாரமார்த்திக ஞானம். அப்போது குண்டலினி அண்ணா நம்ம கொஞ்சம் அப்படி ஞானசக்தின்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஞானசக்தி అనేది பிரம்ம வித்யா, அதுக்கு மற்றொரு பேர் ஸ்ரீ வித்யா. நம்ம எல்லாத்தையும் அத்வைத்துக்கு அனுகுணமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு என்ன பண்ண? இப்போ எல்லாருக்கும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ண வைக்க முடியுமா என்ன? அருணோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. ஓகே, அதில் அங்கே அதில் உபனிஷத்து இந்த சாதகர்கள் முமுட்சுர்கள்னு ஓ பாரதான்னு கூப்பிடும். அர்ஜுனன் கிருஷ்ணர் கீதையில் கூப்பிட்ட மாதிரி ஓ பாரதாஸ், பாரதர்களே அப்படின்னு பாரத தேசத்தில் வாழறவங்களன்னு இப்போ அர்த்தம் பண்ணிக்கிறோம். உபனிஷத்து அந்த பாவத்தில் சொல்லலை. அதில் இந்த பேரெல்லாம் அப்புறம்தான் வந்தது. இந்து தேசமாவது பாரத தேசமாவது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இல்லையா என்ன? ஓகே, அஜனாப தேசம்னு ஒரு சமயத்தில் இருக்குன்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, அதனால ஆனால் அந்த உபனிஷத்தில் என்ன அர்த்தம் வச்சுக்கிட்டு உபனிஷத்தை அப்படி கூப்பிடுதுன்னா, கட்டோபனிஷத்தில் எது எரேஸ் அவேக் உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத்தான்னு என்ன சொல்லப்பட்டதோ, எந்த ஸ்லோகன் விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சதோ, அவர் காலத்தில் யூத்துன்னு எல்லாரும் நினைப்பு விட்டுறதுக்காக இந்த தூங்கிட்டு இருக்கிற ஹிந்து மக்கள், ஹிந்து நாடுன்னு
ஓகே, அதுக்காக அவர் வந்து அந்த கட்டோபனிஷத்துன்னு வாக்கியத்தை அப்படி எடுத்துக்கிட்டு ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது விவேகானந்தருடையது. இங்கே என்னன்னா அரேஸ் அவேக் ஸ்லீப் நாட்னு அர்த்தம். ஏன் அது சொல்கிறதே பாரதாஸ் அப்படின்னா பாரதி அண்ணா சரஸ்வதி, பா அண்ணா ಇಂಟೆಲೆಕ್ಟ್ನ ಅರ್ಧಂ. ಓಕೆ, ಭಾರತಿ ಸರಸ್ವತಿ ಮೇಧಾದೇವಿ ಎಲ್ಲ ஒரே சக்தி தான். ஸோ அப்போது சீக்கர்ஸ் வந்து பாரதி சரஸ்வதி தேவின்னு இப்போ அம்பாளுன்னு இத்தனை சொன்னாலும் சரி, நமக்கு பொறுத்த வரைக்கும் ಜ್ಞಾನರೂಪಿಣಿ ಶಾರದೆ ಜ್ಞಾನಂ ದೇಹಿ ಶಾರದೆ ಶಾರದೆ ಜಯ ಶಾರದೆ ಜಯ ಶಾರದೆ ಜಯ ಶಾರದೆ. அதனால தான் பகவான் சங்கராச்சாரியர் அத்வைத ஆச்சாரியர் வந்து அவருடைய 4 மட்டங்களுக்கு சாரதா பீட்டங்கள்னு பேர் வச்சார். சாரதா தேவியோட பிரதிஷ்டனை பண்ணார். அங்கே அவங்களுடைய ஆராத்திய நித்திய அங்கே ஒரு வழிபாடு மாதிரி. என்ன, அவங்க எல்லாரும் சன்னியாசிகளும் அத்வைதவாதிகள் ஞானிகளாக இருந்தால் கூட சமாஜத்துக்கு லோகத்துக்கு கைடு பண்ணுறதுக்காக மட்டம் எதுக்குன்னா அந்த மட்டம் அன்னது பார்த்து அங்கே சில வேலைகள் நடக்கும், பப்ளிக்கோட ரிலேஷன்ஸ் இருக்கும். அப்படி இருந்து சமுதாயத்தில் இருக்கிற அறக்குறைகள் எல்லாத்தையும் தீர்த்தணும்னு சொல்லி தான் சங்கராச்சாரியர் உத்தேசம். அங்கே ஞானம் கங்கை பிரவகிச்சிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்மயோக உபாசன யோகம் தான் பண்ணுற மாதிரியும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் மனுஷனை சுத்தப்படுத்த முடியும். அப்புறம்தான் அவன் ஞானத்துக்கு லாய்க்கு தகுதி பெற்றுவான், இல்லைன்னா கிடையாது. சரி, அதனால பாரதி அங்கெல்லாம் கூட சாரதா தேவியுடைய வழிபாடு. அதனால தான் நமக்கு கோயம்புத்தூரில் கூட அவங்களுக்கு சேர்ந்த சாரதாம்பாள் கோவில் இருக்கு, சரியா? அது சிருங்கேரி மட்டத்துக்கு அவங்களுக்கு தான் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி அங்கங்கே வச்சுருக்காங்க. இங்கே என்ன அப்போ நடக்கும்? இங்கே எந்த சன்னியாசி இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டார், இந்த சத்சங்கம் கூட நடக்காது. என்ன சத்சங்கம் பண்ணுறதுக்கு அப்படி எல்லாத்துக்கும் அது எல்லாம் இல்லை. அங்கே என்னன்னா சனாதன தர்மத்தில் இருக்கிற வைதிக தர்மத்தின் அந்த குருகுலம் இருக்கும், வேத பாடசாலை, வேதம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் இருக்கும். அங்கே பொதுமக்களுக்காக அம்பாளுடைய இது இருக்கு, பூஜைலாம் நடக்கும். ஸோ முதல் மக்களுக்கு அதுதான் வேணும். அப்புறம் யாருக்கோ எப்படியோ சத்சங்கம் கிடைக்கும், வேறு இடத்துல எங்கோ கிடைக்கும், ரமணாலயத்தில் கிடைக்கும், பார்சனில் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்குதா? வெரி ரேர். அப்புறம் இந்த குண்டலினி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தேவி புராணத்தில் விவரிக்கும் போது இந்த குண்டலினி பற்றி சொல்லும் போது ஸ்ருங்காந்தக அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்படுறது. ஸ்ருங்கன்னா ஆக்சுவலி கொம்புன்னா முனையோடு இருக்கும், கீழே எப்படி இருந்தால் முனை ஷார்ப்பாக இருக்கும். இல்லைன்னா கொடி, உச்ச கொடி, அந்த தெருவுடைய உச்சத்தில் அங்கே அந்த எண்டில் அப்படி சொல்லும். மலை உச்சத்தில் சொல்லும் போது ஷார்ப் அங்கே எப்படி இருக்கும், நமக்கு எங்கேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கு, முனை மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே போனால் அப்படி இருக்காது, அது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். என்ன சொல்ல வர இப்படி குண்டலினி இந்த ட்ரையாங்கிள் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த குண்டலினி பத்மம் சொன்னாலும் சரி, அதோட ஸ்தானத்தில் பத்மம் இருந்தால் கூட பத்மத்துக்கு நடுவில் ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த பிக்சர்ஸ் எங்காவது இப்போ பார்த்துருப்பீங்க சும்மா, இல்லையா? எல்லா சக்கரங்களிலும் பத்ம உள்ள ட்ரையாங்கிள் இருக்கும். ஸ்ருங்காந்தகான்னா அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருந்து ஆக்சுவலாக அதுக்கு உள்ள சக்தி இருக்கிற மாதிரி. அப்படியே ஸ்ரீவித்யா யந்திரத்தினை பார்க்கும்போது ஸ்ரீயந்திரத்தினை அப்படி போய் அந்த மேலே கடைசியில் ட்ரையாங்கிளில் டாட் தான், பிந்து தான், பிந்து ஒரே ஒரு நியூக்ளியஸு. அது என்ன குறிக்கிறதுன்னா ஏகமேவா த்விதீயத்துன்னு தான் குறிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை.
ஆனால் இப்போ எதுக்கு இந்த கார்னர்ஸு ஸ்ருங்காந்தக ட்ரையாங்கிள் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 3 ட்ரையாங்கிள் வந்து 3 நாள் அது பல விதமாக அந்த 3 எதெல்லாம் நமக்கு தோணுறதோ தெரியுறதோ கணக்கு பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த 3 வச்சுக்கோ. இல்லை முக்கியமாக இப்போ தானே சொன்னேன், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அதுக்கு குணங்கள் பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் 3 சூட் ஆகும். அதுக்கு ஞானசக்தி சத்துவகுணம் வேணும், கிரியாசக்தி ரஜோகுணம் வேணும், இச்சாசக்திக்கு தமோகுணம் வேணும். தமோகுணம் இருக்கிறவனுக்கு தான் ஆசை வரும், இச்சா டிசைர். அதுக்கப்புறம் செய்யணும் செய்யணும் செய்யணும், ஓடணும் ஓடணும் ஓடு. 3வது வேலை பண்ணவே மாட்டார். அவனை இதெல்லாம் இதுக்கு உபயோகப்படுத்துவான். அங்கே ஞானம் இருக்குது. இப்போ ஏதாவது செய்யணும்னு என்ன சும்மாவா? ஊத்தப்பம் பண்ணணும், ஆனியன் ஊத்தப்பம் அப்படி பண்ணணும்னு அதுக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? எல்லாம் உங்களுக்கு வருமா? நீங்கள் எல்லோரும் ஹோம் மேக்கர்ஸ் தான். உங்கள் அம்மா பண்ணதே உங்களுக்கு சிலது வராது, உங்கள் பாட்டி பண்ணதே உங்களுக்கு சிலது வராது இல்லையா? சரி, அடுத்த நாமத்துக்கு போகிறோம். 111. ஓகே. பிசதந்து தனீயசி. பிசதந்துன்னா முன்னாடி வந்தது இந்த பாவனை வேறு இடத்துல. தாமரை தண்டுக்குள்ள அந்த ஃபைபர்ஸ்னு எடுத்து பார்த்தாமா ரொம்ப மெலிசா ரொம்ப ஷைனிங் கூட அப்படி இருக்குமா பிசதந்து அப்படி. ஸோ அம்பாளுடைய சரீரம் ரூபம் பாருங்க, அங்கங்கங்கங்க திரும்பி நம்ம நடுவில் உடம்பை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கேன். உடம்பு என்ன அவ்வளோ மெலிசாக இருக்குமா? கண்ணுக்கே தெரியாமல் இருந்தாங்க தான் என்ன உடம்பு. அகர்பத்தி பிராண்டட் மண்டோ சூர்பனக்கா காட்டில் ராமர் சீதா லக்ஷ்மணன் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்து, ஐயா இவங்களா உன்னுடைய ஒய்ஃபு என்ன அகர்பத்தி பிராண்ட்? நான் போகிற இப்படி இருக்குன்னா எனக்கு டைனிங் டேபிளே தேவையில்லை, ஏன்னா வயிறு மேலே வச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பிடுவேன். ஜோக் சொல்லலை, இப்படி தான் பேசுகிறான். வால்மீகி கூட அந்த கான்ட்ராஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லும்போது மகோதரி அப்படியெல்லாம் சொல்கிறார். சரி, இங்கே மறுபடியும் அதே தான் சுஷும்னா பற்றி சொல்கிறதுக்காக தான் அந்த பியூர் சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபமான ஞானஸ்வரூபமான அந்த சக்திக்கு பேர் வந்து பிசதந்து தனி. தனுன்னா சரீரம், அப்படிப்பட்ட சரீரம் இருக்கிறவள். இந்த தாமரை தண்டுக்குள்ளே இருக்கிற அது வந்து ஜென்ரலாக தெரியாது. அதை எடுத்துட்டு சில்க்கு பண்ணுறது உண்டு, ரொம்ப காஸ்ட்லி. தாமரை தண்டில் இருக்கிற அந்த நார் எடுத்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அடி துணி பண்ணுறதுக்கு இத்தனை தண்டு வேணுமோ, அது வளர்த்தணும். அதை யாரோ எங்கோ சில பேர் பண்ணுறாங்க, அது ஹேண்ட்மேட் மாடுது. எப்படி நம்ம நூல் காட்டன் வந்து நூல் எடுத்துகிட்டு இப்படி எல்லாம் உட்காந்து அதே மாதிரி பண்ணி பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் ஃபேப்ரிக்காக வருது. மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் சில்க்கு. அப்படியா சார்? எங்களுக்கு தெரியவே இல்லையே. இங்கே யாரும் விற்க மாட்டான். அது சில ஏரியாவில் சில நாட்டில் தான் சில காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சு ரொம்ப ரேராக பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப சிரமம். குளம் இருக்கணும், தாமரை பூ எக்கச்சக்கமாக வளரணும், தினந்தோறும் போய் உள்ளே இறங்கி எது எடுக்கணும் எதுன்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு வந்து உட்காந்து அப்படி. அது ஒரு டேலண்ட், பரம்பரையாக குல என்னது வேலை அப்படி வர்றது. ஓகே, ஃபேமிலி ஆர்ட் நிறைய இருக்குல்ல நம்ம நாட்டில். அப்படி அதெல்லாம் நல்லா போஷிக்கணும், என்கரேஜ் பண்ணணுன்றார் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். அடுத்த நாமம் 41வது ஸ்லோகத்துக்கு போகணும். பவானி பாவனாகம்யாம் பவாரண்யகுடாரிகாம் भद्रप्रिया भद्रमूर्तिः भक्तसौभाग्यदायिनी भवानी
இங்கேருந்து கொஞ்சம் அம்மாளுடைய இனிமையான அழகான நாமங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் நிர்குணத்துக்கு போவோம். நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இப்போ வரும், இன்னைக்கே கூட. ஓகே, பவானி. பவானி பவசந்தாப நிர்வாபண சுதா நதி. எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு சார். நமஸ்தே சாரதே தேவி. ஸ்ரீ சாரதா ஸ்தோத்திரம். All are blinking. காஷ்மீரபுரவாசினி. பகவான் சங்கராச்சாரியுடைய துவாமஹம் பிரார்த்தயே நித்யம் வித்யாதானம் ச தேஹிமி. தினந்தோறும் படிச்சுக்கணும், நல்லா இருக்கு. நானும் நல்லதாக பாடியிருக்கேன். அது எப்படியோ அப்போ ஒரு காலத்தில் குழந்தைங்களுக்கு கேம்ப்பு ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணுமா, சும்மா அப்படி ஏதோ ஒரு டியூன் பண்ணி பண்ணுறது. அது அப்புறம் ஸ்கூலில் ஃபேமஸ் ஆகி போச்சு. அம்மாச்சி ப்ரோக்ராமில் கூட குழந்தைகள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அது பவானி பவசந்தாப. பவானி, பவன்னா சிவனுக்கு இன்னொரு பேர். பவானி அண்ணா அந்த சிவனுடைய பாரிய வைஃப். பவானி, வைஃப் ஆஃப் லார்ட் சிவா பரமேஸ்வரா. அப்புறம் தேவி புராணத்தில் பொதுவாகவே வேதாந்தத்தில் பவன்னா பிகமிங். பவபயஹரணா வந்தித சரணா ரகுகுலபூஷண. எல்லாம் ஏன் சார் பஜனை அப்புறம் சாயங்காலம் லலிதா சஹஸ்ரநாமம். ராஜீவலோச்சன ஆதிநாராய பவா. ஒரு பக்கம் சிவனுடைய பேர் நல்லதாக இருக்க, ஆனால் அவர்னே சிருஷ்டிகர்த்தாவை எடுத்துக்கிட்ட ஷைவிசம் படி பார்த்தா அவர் தான் எல்லாமே. பவன்னா பிகமிங். இந்த பிகமிங்கு பேர் தான் சம்சாரம். வேதாந்தத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை பவசாகரம். இது பிகமிங் అనేది வந்து கடல் மாதிரி. சம்சாரம் சாகரம் అని சொல்லும்போது பவசாகரம் అని சொல்கிறது உண்டு. ஓகே, ஃபேமஸ். அது தேவி புராணத்திலேயே அம்பாளன் பற்றி சொல்லும்போது அப்படி இருக்கு. அப்படி என்னன்னா பவா சிவன் எப்போ நான் நிறைய ஆகணும்னு நினச்சாரோ அப்போது அவர் ஆக முடியாது, சிவனே தான் இருக்கணும். அப்போது அவர் ஹிருதயத்தில் இருந்து வர ஒரு ஞான சக்தி பிரகிருதியை மாறி மாயாவை வந்து மாயா பண்ணும், அவர் பண்ண மாட்டார். அப்படி பவ நினச்ச அவருடைய நான் நிறைய ஆகணும், நிறையா காணப்படணும் அப்படின்னு பாவிச்சதுக்கப்புறம் பவானி சக்தி கூடுறதுனால பவானிக்கு பவானி பேர், பவான்னா சிவனுக்கு பேர், பவான்னா சம்சாரம். அப்போ தான் கிரியேஷனே வரும். ஒரு சிவனால் கிரியேஷன் பண்ண முடியாது, பவானி வேணும். அதனால சௌந்தர்ய லஹரிலோ 22வது ஸ்லோகத்திலோ அங்கே சங்கரர் சொல்கிறாரு, பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம். அது ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன் அங்கே பண்ணுறார். இந்த பவானித்வம், ஓ பவானி உனக்கு நான் தாசன். ஸோ பகவான் அத்வைத ஆச்சாரியர் தாசன பதத்தின் கூட உபயோகப்படுத்துகிறாரு. அப்படி அதனால என்ன மேலே ரொம்ப நீ விதர சகருணாம். விதரன்னா அள்ளி அள்ளி கொடுக்கணும் நீ. ஓகே, விதரணம் பண்ணுறதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். என்ன கருணா திருஷ்டி இந்த மேலே காட்டணுன்றாரு. அதில் என்ன ஆக்சுவலாக அர்த்தமான ஆழமான பவானி நீ யாராவது கூப்பிட்டாவே நீ வந்து அந்த பக்தனுக்கு வந்து
சாயுஜ்ய பதவீம் அப்படின்னு அடுத்த இதில் வரும் விவரணம். சாயுஜ்ய பதவின்னா உன்னை கூட சமமாக உன்னை கூட ஒன்றாவே பண்ணிக்கிறேன். பிரம்மவித் பிரம்ம இவ பவதி என்ன பவானின்னு கூப்பிட்டா பவ சாகரிலிருந்து விடுவிக்கப்பட்டு பவானி கூட ஒன்றாயிடுறோம்னா பிரம்ம பவானி எங்கே தனியாக இருக்கான்னா பவன் கூட இருக்கான். பவன் யார்? சிவன். த சிவன் யார்? பிரம்மன். அப்படி பாவத்தோடு தான் அவர் அங்கே இருக்காரு. இன்னொரு பவானி என்ன ரொம்ப சிந்திச்சு பார்த்தா அர்த்தம் சொல்கிறாங்க. ஐ ஆம் யூ, நானே நீதா. இந்த நானே நீதானேது இங்கே தியான ஸ்லோகத்தில் வந்ததே. பல இடத்துல அந்த பக்தன் அத்வைத ஞான நிலைக்கு வரும்போது துவாமகம் அப்படின்னு அர்த்தம். பிரித்து பார்த்தா ஒன்று நானும் பிரார்த்திக்கிறேன். துவாமகம் பிரார்த்தையே நித்யம். துவாம் அகமனி அப்படி எடுத்துக்கிட்டா யூ அண்ட் மீ ஆர் ஒன். துவமேவ அகம் அகமேவ துவாம் துவம். கடைசியில் என்னன்னா பக்தனை ஆசிக்கிறது ரொம்ப சிறுசு, ஆனால் பவானி கொடுக்கறது ஸோ பிக். பக்தா ஆஸ்க்ஸ் வெரி ஸ்மால். பவானி கருணா இஸ் பிளெஸ்ஸிங் இஸ் ஸோ பிக். அப்படி கொடுப்பான். அதுதான் அள்ளி அள்ளி கொடுக்கறதுன்னு சொன்னோம். 113வது நாமம். 112 எங்கே போச்சு? 12 தான் பவானி. பாவனாகம்யா. ஓகே, பாவனா இங்கேருந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மேலே பவ வந்ததுனால அந்த பவன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட பாவத்தினால மனசுனால எட்டாவது புரிஞ்சிக்க முடியாது. நான் மனசா நம்ம நுதே ஐதோவாச்சோ நிவர்த்தந்தே மனசு கூட உபனிஷத்து சொல்லும். ஸோ பாவனா அகம்யா பிரிச்சுக்கணும். அது பாவனாகம்யா. பாவனா மனசுனால். பாவனா எங்கே வரும்? மனசில் தான் தாட். பை தாட், பை திங்கிங் ஒன்றும் ரீச் ஆக முடியாது. இது கான்ட்ரடிக்டரியான பதங்கள். உபனிஷத்து ரெண்டுமே பேசும். அன்வயமும் பேசும், வெத்திரேகமும் பேசும். அது ஜாக்கிரதையாக நம்ம எசிமுலேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. மொத்தத்தில் இப்போது மனசு மனசில் செய்கிற ஊஹா போகா பூவா இல்லை, ஊஹா போகானது ஒரு ஊத்தப்பதம். ஊத்தப்பதம்னா கேஷுவல் யூசேஜ் ஆஃப் தட். அப்படி என்ன விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அப்படி மனசுனால் திங்க் பண்ணி கல்பனைனால் அடைய முடியாது. ஓகே, இது வேதாந்த பதனால யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹம். ஓகே, உபனிஷத். இன்னொரு அர்த்தம் பாவனா ப்ளஸ் கம்யா. அப்படி ஆணி பிரித்து இப்படி போட்டுக்கிட்டா ஏன் உபனிஷத்து அதே சொல்லிச்சே. கட்டோபனிஷத்தில் மனசையேவ ஆப்தவியம் అని சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே பார்த்து மனசுனால சேர முடியாது. இதோ எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்யம். மனசு கண்டுபிடிக்கணும். போய் 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 எட்டில் காணவன்னு திரும்பி வந்துச்சுமா. வார்த்தைகள் எல்லாம் போய் எட்டி பார்த்து ஒன்றும் முடியல. ஆனால் மறுபடியும் உபனிஷத்து மனசாயேவ ஆப்தவியம். பார்த்தீங்களா? அதனால் அந்த மனசு అనేది ரெண்டு பக்கம். இப்படி திரும்பி பார்த்தா எல்லா அவித்யா அனாத்மா சம்சாரம் இருக்கு. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தா பிரம்மம் ஆனந்தம் சத்தியம் ஞானம் இருக்கு. ரெண்டும் அந்த மனசு வச்சு தான் பார்க்கணும். அதனால தான் அந்தர்முகம் வேணும், பகிர்முகமே இருக்கக்கூடாது. புத்த கீதையில் பராதீன் முக இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு நேற்றுக்கு கூட. அதனால் அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா
சுத்தமான மனசில் சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு எட்டும். பொதுவாக உபனிஷத்தாவது கீதாவது இது ரகசியம் தெரிஞ்சுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதவனுக்கு கஷ்டம், தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணாதவனுக்கு கஷ்டம். சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு கஷ்டம்தான் அவனுக்கு. வேணும் எனக்குன்னு சொல்லி அதுக்காக தேடுறவனுக்கு ஆசைப்படுறவனுக்கு சுலபம். அந்த தான் டிஃபரன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஒரே சாஸ்திரம் இது பகு கஷ்டம் ரகசியம்னு சொல்லும், ஐயே அதி சுலபம்னு சொல்லும். நம்ம எந்த பக்கம் இருக்கோம்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி பாவனா யோகேனா இன்னொரு அர்த்தம் அப்படின்னா தியான யோகத்தினால. தியானம் என்ன நமக்கு பொறுத்த வரைக்கும் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்னென்னா வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த, வேதாந்த வாக்கியங்கள்னு அப்படியே சிந்தனை பண்ணுறது தியானம். மனசு நீ சைலண்ட் பண்ணுறதுன்னு இல்லை, அதே போல் சைலண்ட் ஆகும்போது ஆகட்டும், ஆகும், அப்பப்போ இல்லை. வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த. அப்போது இதில் தியான யோகத்தினால அப்படின்னா சுத்தமான மனசில் சுத்த பாவனைகள் இருந்தால் அப்போ தான் அங்கே வேதாந்த வாக்கியங்களுக்கு கருத்து புரியும். ஓகே, டல் மைண்டட் ராஜசிக தமோசிக மனசில் புரியாது, போய் இறங்கவே இறங்காது. அதனால் சக்தி வர்ஷிப்பில் அந்த தியானம் அம்பாளுடைய ரூபம், அப்புறம் நிதானமாக அவங்களுக்கு அந்த குரு உபதேசனால அவங்களும் ஞானம் அடைஞ்சுதான் அடையணும். முதல்ல சகுணமும் வெளியில் வர்ஷிப் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அதெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கு. சரியா? நேராக பிரம்ம வித்தைக்கு வந்தவங்களுக்கு சுலபம். ஓகே, ஷார்ட்டஸ்ட் ஷார்ட்கட்டு, ஷார்ட்கட். இந்த பாவனான்னு சொல்லும் போது எண்ணம் அர்த்த பாவனா சப்த பாவனா. ஓகே, சப்தம் மட்டும் நினச்சிக்கிட்டே அதே விரும்புறது ஆசைப்படுறது. ஏதோ இப்போ அந்த ஸ்தோத்திரம் ஏதாவது பாடிட்டா இன்னும் நல்லா இருக்கேன் இல்லையா, பதங்கள் அர்த்தம் தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கேன், அது சப்த பாவனா. பரவாயில்ல, அப்படி தான் தொடங்கணும். அதுக்கு தான் ஸ்தோத்திரங்கள், அதுக்கு தான் கீர்த்தனைகள். ஆனால் தியாகராஜர் கூட அப்படி சப்த பிரம்ம உபாசனையில் இருந்தது. அப்புறம் அது அர்த்தம் அவருக்கு அர்த்தத்தோடு அர்த்தபாவத்தோட சப்தத்தின்னு அவர் வெளியில் சொல்கிறார். அர்த்தபாவம் இல்லைன்னு ஒரு சப்தபாவமே பூர்ணமாகாது. அதனால இந்த சத்பாவனா டிவைன் தாட்ஸ் எல்லாமே கூட மனசுன்னு சுத்திப்படுத்தும். அந்த சுத்த மனசில் ஞானம் பிரகாசிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வேண்டாம். க்ளீனாக இருக்கிற மிரரில் நல்ல ரிஃப்ளெக்ஷனும் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், க்ளீனாக இருந்தால் போதும். அதுக்கு தான் நிறைய 16வது அத்தியாயம் தைவாசுர சம்பத்து விபாகம் யோகம் எல்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, குணங்கள் எல்லாம். அதனால் இந்த பாவனை பற்றி பகவான் கீதையில் நல்ல அழகாக சொல்கிறார். எப்படி? நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு போய் அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இப்போ பேசினதெல்லாம் அதில் இருக்கு. ఓకే, ஸோ டிவோஷன் అనేది பல விதமாக இருந்தால் கூட கடைசியில் அது நாலெட்ஜுக்கு தான் கொண்டு போகணும். அது ஞானத்துக்கு கொண்டு போகலன்னா அப்புறம் அங்கெங்கோ ஏதோ லோபம் குறை இருக்கே அப்படின்னு வச்சுக்கணும். சரி, ஞான இச்சை அட்லீஸ்ட் முதல்ல ஞான இச்சைன்னு உருவாக்கணும், அப்புறம் ஞானம் வரும். 114 பவாரண்ய குட்டாரிகா. இப்போது
அவளே பவமாக இருந்தால் கூட, பவனுடைய வைஃபாக இருந்தால் கூட விளையாடுவான் மாயா நீ சொல்லி இருந்தால் கூட, பட் கடைசியில் அந்த அதே மாயாசக்தி, அதே தேவி பராசக்தி வந்து ஞான ரூபிணிகா நம்ம பாவிச்சு ஆராதிச்சு சிந்தனை பண்ணால், இந்த பவ அரண்யம் இங்கே வந்து சாகரம் சொல்கிறதுக்கு பதிலாக லலிதா சஹஸ்ரநாமம்ல அரண்யம் காடு, பெரிய காட்டுக்குள்ளே வந்து உங்களை அப்படியே கொண்டு போய் கண்ணு கட்டி கொண்டு போய் அந்த கிட்னாப் பண்ணி வீரப்பன் பண்ண மாதிரி அங்கெங்கே கொண்டு போய் விட்டுட்டேன். தப்பிச்சுக்க முடியுமா? எங்கே போவேன், எப்படி போவேன், என்ன தெரியும்? அப்படிப்பட்ட பவ அரண்யம், பவசாகரம் பதில் அரண்யம். அதில் ஆதி அந்த அதெல்லாம் வட்டிட்டு வழி தேடிட்டு வெளியில் வரணும்னு அந்த குட்டாரிகான்னா மனு. ஓகே, இந்த மனுவனே வார்த்தை அங்கே பாகவதத்தில் கூட தேவஹூதி அம்மா கபில பகவான் கூட பிரார்த்திக்கும் போது யூ ஆர் தி அந்த மனுவனை கூப்பிடுறான். ஆனால் அங்கே யூஸ் பண்ண வார்த்தை வேறு, குட்டாரமன் இல்லை, வேறே பதம் இது இருக்குது, ஞாபகம் இல்லை. குட்டாரமன்னா நல்ல ஷார்ப்பான ஆனால் சின்னதை, இதுக்கு இன்னும் குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குட்டாரிகா. அதே பெருசாக இருந்தால் வேறு பேர் இருக்கும். அப்படி சின்ன உன்னோட நாமம் சொன்னாவே சம்சாரம் மொத்தம் நீக்கப்படும். அது எவ்வளோ பெரிய அரண்யமாக இருந்தால் கூட. ஸோ பவாரண்யம்னா புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரேஷயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. அங்கே பிரார்த்திக்க வேண்டியிருக்கு. அந்த முராரின்னு பிரார்த்திச்சு அப்புறம் அவர் குருன்னு சப்ளை பண்ணி சத்சங்கத்தினால சப்ளை பண்ணுவார். ஆனால் கேட்கணும், வேற எல்லாம் கேட்டால் கேட்டது தானே கொடுப்பாரு. 115வது நாமம் பத்ரப்பிரியா. அதனால அந்த பவானி, அந்த பவாரிண்ய குட்டாரிகா அவங்களனே அந்த ஞானரூபிணி தேவினி வேத மாத்தனை நம்பி இருந்தால் அவங்க வந்து பத்ரமே நமக்கு நல்லது செய்யணும். பத்ரமன்னா மங்களம், பத்ரமன்னா ஆஸ்பிஷியஸு, பத்ரமா போயிட்டு வா. தமிழில் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல சான்ஸ்கிரிட் வேர்டு பத்ரம். பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபீர்யஜத்ராः. பத்ரம் நம்ம பொதுவாக ஜாக்கிரதை போயிட்டு வானே, அதுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா வச்சுக்கோ. பியூர் சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்படின்னா எல்லாருக்கும் செக்யூரிட்டி, சேஃப்டி, மங்களம்தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டு பிரியப்படுறவளாம அம்பாள். தாய் மாதிரி, தாய் மாதிரினா தாய் தான், லோகத்தாய். ஆனால் நம்ம தான் விரும்புறதில்லை. எனக்கு எது ஹிதமணி, எனக்கு எது பண்ணிக்கிட்ட ஹிதம் அணி தெரியாமல் பிரியமாக இருக்கிறது மட்டும் அதுக்கு பின்னாடி ஓடி போயிட்டுருக்கேன். அது உனக்கு பிரியம் இல்லைப்பா, ஹிதம் இல்லைப்பா நீ சொன்னால் கூட கேட்க மாட்டோம். நல்ல அடி வாங்கினதுக்கப்புறம் அப்பவும் கேட்க மாட்டோம். அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி. பத்ரப்பிரியா. அப்புறம் பத்ரான்னா சிவனுக்கு இன்னொரு பேர் வீரபத்ரா. அதனால தான் அவருக்கு அங்கே பேர் வந்துச்சு இல்லை, அவரோட அம்சம் வீரபத்ரா. ஓகே, அந்த பத்ரனுடைய வைஃபாக இருக்கனால பத்ரனுக்கு சிவன் பத்ரன்னு பேர் இருக்கிற சிவனுக்கு பிரியமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பத்ரகாளி. அதனால் பத்ரகாளி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ சொன்னாலும் கேட்கலன்னு அப்புறம் காளி ஆகிடுவான். அப்போ நம்ம காளி ஆகிடுவோம். அந்த அளவுக்கு அடம் பிடிச்சி இருக்கக்கூடாது. அதனால அப்படின்னா எது கொடுத்தா பத்ரம்,
எது கொடுத்தா பூர்ணமான ரக்ஷணா செக்யூரிட்டி அப்படின்னா அம்பாள் என்ன விரும்புறாருன்னா ஞானம் கொடுக்கறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அம்மா ஞானம் தவிர வேறு எதுவுமே நம்மளை பத்திரமா வைக்காது. வீடு வாசல் பணம் இந்த உடம்பு ஆஹா, ஞானம் மட்டும்தான். பூர்ண சாந்தி, ரக்ஷணா, அமைதி, ஓகே, பீஸ், ஆனந்தம், பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்புறம் இந்த பத்ரா பிரியான்னு சொன்னதுனால முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று படித்தோம். அம்பாள் சுற்றி இருக்கு பல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பல குதிரை படைகள்லாம் ஒரு தேவி, யானைப்படைக்கு. அந்த யானைப்படை அது பத்ரா, அதுக்கு பேரம்மா. யானைக்கு இன்னொரு பேர் பத்ரா, சரியா? அப்படிப்பட்ட பல யானைகள் படை, பல யானைகளோடு கூடியிருக்கிற யானைப்படை எல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட ஆர்மியில் அம்பாளுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால பத்ரப்பிரியா, பல அர்த்தம். 116வது நாமம் பத்ரமூர்த்தி. அவங்க பத்ரத்தின்னு பிரியப்படுறவங்களும் இல்லை, கொடுக்கணும் ஆசைப்படுறவங்களும் இல்லை. இப்போது நான் ஒருத்தர் கொடுக்கணும்னு எனக்கிட்ட இருந்தால் தானே. நான் பணக்காரனா இல்லாமல் நான் எப்படி உனக்கு பணம் கொடுப்பேன், தானம் பண்ணுவேன்? அவளே பத்ர ரூபமா, பத்ரமூர்த்தி. அப்படின்னா சொன்ன ஞானந்த பத்ரம் கொடுக்குமனே. ஸோ அப்போது ஞானரூபிணி சாரதா, பத்ரரூபிணி, பத்ரமூர்த்தி, ஷி ஹர்செல்ஃப் எம்பாடிமெண்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆர் ரக்ஷணா, பத்ரம். இன்னொரு அர்த்தம் கடைசியில் இப்போ இவ்வளோ பேசின பத்ரமன்னா இஜு கொண்டு பிரம்மன். பார்த்தீங்களா, சேர்த்துட்டோம் ரெண்டு பேரும். சிவசக்திக்கு ரூபிணி முடிஞ்சு போச்சு. கடைசியில் வர வேண்டிய நாம அப்பப்போ நடுவில் வந்துடுது. பிரம்மன் ரூபத்திலே இருக்கிறவங்க தான் பிரம்மாணி, வேறு ஒன்றும் இல்லை. நமக்காக தான் இந்த ஃபெமினனும் மேலும் மேஸ்குலின் எல்லாமே பிரம்மன். அதனால தான் இது யார் சொன்னாங்கன்னா, இப்போ கொடுக்குற அர்த்தங்கள் எல்லாமே கூட வேறு ஏதோ ஒரு புராணத்துலேயோ வேறு ஒரு சாஸ்திரத்தில் எங்கோ சொன்னது தான், சரியா? அதனால் சான்ஸ்கிரிட் வைஸ் டிக்ஷனரி அப்படியே ஏதோ பார்த்தா எல்லாம் கிடைக்காது. ஓரளவுக்கு சிலது கிடைக்கும், சில மீனிங்ஸ். அப்படி விஷ்ணு புராணத்திலும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்தில் என்னது, நிஜமான பத்திரமான வஸ்து ஒன்று பத்திரமாக வைக்கக்கூடிய வஸ்து நீ நீ அந்த பத்ரம் நீதா అని சொல்லக்கூடிய ஒரே ஒரு வஸ்து பிரம்மம் தான் అని சொல்லி விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்துல விவரணம். இன்னொன்று இல்லைன்னு சொல்லுது, இன்னொன்று மறுன்னும் இல்லை. ஓகே, இந்த பத்ரமூர்த்தி பத்ரகாளியா ரூபம் எடுத்துக்கிட்டு தாருகானே ராட்சசனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அது கதையில் வந்துடுது. தாருகா வனத்தில் இருக்கிறவள், தாருகா வனத்தனை பிரியப்படுறவர், அந்த தாருகா வனந்த. அப்புறம் சில இடத்துல எங்கெங்கே இருக்குன்னு ஏதோ சொன்னோம். அப்புறம் மதுரையில் வேறு ஏதோ இன்னொரு கதம்பவனம். 117வது நாமம் பக்த சௌபாகியதாயினி. சகஸ்ரநாமம் இன்னும் கூட சொல்லணும், இன்னும் அனு சொல்லிட்டு இப்போ சொன்னதுலேயே முடிஞ்சு போயிடுச்சு எல்லா விஷயம். சரி, பத்ரமன்ன பிரம்மம், பிரம்மவன்ன ஞானம், நானே பத்ரம், இதெல்லாம் புரிய மாட்டேங்க சார். பக்த சௌபாகியதாயினி, பக்தர்களுக்கு நல்ல சௌபாகியம், ஆயுராரோக்கிய மஸ்து, தீர்காய், குட்டி குழந்தைகளோட அஸ்து இரு, வீடு வாசல் எல்லாத்துக்கும் கூட, பசு சம்பதை, தன சம்பதை எல்லாத்துக்கும் கூட சௌபாகியம் எல்லாத்தையும் கொடுக்குறவள். பக்தான்னா இங்கே அப்படி கேட்குறவங்க இருக்காங்க லோகத்தில். ஞானம் வேணுமென்னு கேட்குற நம்ம எல்லோரும் நம்மளுக்கு வேண்டியதும் கொடுப்பாங்க. அதனால் சௌபாகியம் என்னன்னா மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி ரெண்டும். மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி இல்லைன்னா கூட ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி இருந்தால் யூ ஆர் சேஃப். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி மட்டும் இருந்தால் யூ ஆர் அன்சேஃப். மாஸ்க் வச்சுட்டா கூட சரியா?
அதனால தான் சிவங்கரி சுதாமயி சமஸ்த சௌக்கியதாயினி. சிவங்கரி சுதாமயி சமஸ்த இந்த ஒரு லைனு பூர்ணம் வேதாந்தம். திரிலோகமாத்ருரூபிணி 118வது நாமம் 42வது ஸ்லோகம் தொடங்கணும். பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபஹா சாம்பவி சாரதாராத்யா ஷர்வாணி ஷர்மதாயினி. ஸோ மேலே பக்தர்களை சௌபாகியத்தை கொடுக்குறவளான்னு சொன்னதுனால அப்போது என்ன புரிஞ்சுக்கணும், பக்தினி ரொம்ப விரும்பி பிரியப்படுறவள் பக்தி பிரியா. ஏன் பேர் நல்லா இருக்கு கேர்ளுக்கு. பக்தினி பிரியப்படுறவள், அதனால தான் பக்தி தான் அப்புறம் ஞானத்துக்கு தகுதி கொடுத்துட்டு ஞானத்துக்கு கொண்டு போகும். ஸோ பக்தி பிரியா, பக்தி செய்கிறதுனால சந்தோஷப்படுறவள். ஓகே, இந்த பக்தியில் முக்கிய பக்தி கவுன பக்தி ரெண்டு இருக்கும். அதுனா லௌகிக பக்தி அண்டு பராபக்தி. ஓகே, சகஜமாக பொதுவாக முதல் மக்கள் அப்படி தான் லௌகிக பக்தினே பண்ணிட்டு ஒரு காலத்துக்கு அப்புறம் பராபக்திக்கு சுத்த பக்திக்கு வருவாங்க. அங்கே ஞானம் ரெண்டு பக்தி கலந்துக்கும். ஓகே, கங்கா யமுனா இது ரெண்டுமே கூட சரஸ்வதி கூட கலந்துக்கும். அந்த மாதிரி இந்த பக்தி பிரியா. ஸோ பக்தி பற்றி பக்தி சாஸ்திரங்கள் பல வகையாக விவரிச்சிருக்கேன். ஞாபகப்படுத்துக்கிறோம் எத்தனை மகாத்மர்கள். முக்கியமாக நம்ம பக்தின்னு சொன்னால் நாரதர்னு கொண்டு வரணும். நாராயண நாராயண. சார் நாரதர், நம்ம நாரத பக்தி சூத்திரம் படிச்சிருக்கோம். எல்லோரும் படிச்சுமா சார்? அங்கங்கோ படிச்சுட்டுங்க. அது வேறு லாக்டவுன் பீரியடில் தான் நீங்களே பேசி அனுப்பிச்சிட்டிங்க. அங்கே பலது சொல்கிறாரு, ஒன்று ரெண்டு ஞாபகப்படுத்துக்கிறோம். சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு சூத்திரம் இல்லையோ சின்னது. அந்த பக்தின்னா நிஜமா என்ன தெரியுமா, அதில் ரொம்ப பரம பிரேமம். அது யாருன்னா பரம பிரேம ரூபம் அதுன்றாரு. ஓகே, அந்த பக்தி அதிலோ பரம பிரேமத்தோடு ஈடுபாடு இருக்கிறது. அது என்ன தஸ்மின் என்றார். அது வேதாந்தம். அவனா அது எதுவுமே சொல்லலை. தஸ்மின் அது என்னமோ. அப்புறம் அமிர்தஸ்வரூபாச்ச, பக்திக்கு டெஃபினேஷன் இதல்ல, அது அமிர்தஸ்வரூபம், நாட் பார்கெனிங். ச ந காமயமானா நிரோதத்வாத், நிரோதரூபத்வாத் இன்னொரு சூத்திரத்தில். ச ந காமயமானா, ஏதாவது கேட்குறேன்னு அது பக்தி இல்லைன்றாரு. அவ்வளோதான், ரைட் ஸ்ட்ரைக்காக பண்ணுறாரு. ஓகே, அது எல்லாம் இது இல்லை. அப்புறம் பாராசரியர் சொன்னது இதெல்லாம் நாரத பக்தி சூத்திரத்தில் கோட் பண்ணியிருக்கேன். பூஜாதிஷு அனுராக அனி பாராசரியர் சொல்கிறார். அங்கே தான் தொடங்கணும். முதல்ல சுவாமி கும்பிடு, நமஸ்காரம் பண்ணு, விபூதி வச்சுக்கோ, அப்படி எல்லாம் சொல்லி அது அப்படியே பண்ணி பழகிட்டு இருந்தால் நல்லது தான், விடாமே. ஆனால் விட்டுடுறான் நடுவில். அப்புறம் கர்கர், கிருஷ்ணருக்கு பேர் வச்ச அந்த ரிஷி சொன்னார், கதாதிஷு அனுராக, பூஜை அதெல்லாம் பண்ணுறது
நிறையா பண்ணுறேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோ, பாகவத கதை கேட்கறதுக்கு போ. கேட்டுகிட்டே இருக்கணும். 4-5 வருஷமாக பேசாச்சு பாகவதி. இன்னும் முடியல, உத்தவ கீதை போயிட்டுருக்கு இப்போ. அதோடு ஆயிடும். அதனால் கதையில் ஆசைப்படணும். கதைன்னு என்ன கருத்து, கருத்து என்ன, அங்கே வியாசப்பேட்டை வந்து யாரும் சொல்கிறாங்க, கேளு. கேட்கறதுக்கு விரும்பு, நீயா பண்ணுறதே வச்சுக்காத. கேட்டால் நீ பண்ணுறது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவேன், எப்படி பண்ணணும்னு கூட தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படி அப்புறம் சாண்டில்யர், இவங்க எல்லாரும் பக்தி ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாரும் பலது எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆத்மரதி அவிரோதேன, பக்தி என்ன ஆத்மரத்திக்கு அவிரோதமாக இருக்காது. அதை ஆத்மரதி ஏவ பக்தின்னு சொல்கிறது. அதனால் கடைசியில் நம்ம சங்கராச்சாரியர் வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபதீயதே. விவேக சூடாமணியில் பக்தின்னு என்ன தெரியுமா, ஹூயாம என்கொயரி என்னார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தி, நிஜமான பக்தி. அது பண்ணால் எல்லாம் பண்ண மாதிரிதா, எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணியாச்சு. இது பண்ணாமல் அதெல்லாம் எத்தனை ஜன்மங்கள் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம குட்டி பிரகலாதனை சொல்ல வேண்டாமா? சங்கரருக்கு முன்னாடியே சொல்லணும். அவர் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். கேர் ஆஃப் பிரகலாத நவவிதா பக்தி எபிசோட், நோ விவரணம். எனக்கு நாமங்கள் ஆகணும். 119 பக்தி கம்யா. அதனால் புரிஞ்சுக்கோ மை டியர், பக்தினால் மட்டுமே அடைய முடியும். ஓகே, பக்தி கம்யா. அதனால் வேறு கிளாஸில் என்ன சொன்னோம்னா, பக்தி అనేది வந்து ஆக்சுவலி இத்தனை யோகம் கிடையாது. கர்மயோகம், ஞான யோகம், அக்கார்டிங் டு வேதாந்தா. பக்தி முதல் படி பக்திக்கு பேர் கர்மயோகம், ரெண்டாவது படிக்கு பக்திக்கு பேர் ஞான யோகம் அனே. இப்போதான் ஏதோ போன வாரம் எங்கோ சொல்லுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் இட் இஸ் எ நேச்சுரல் பிரேமா இருக்கிறது. அதனால தான் அது தி லவ் should be there. Love is the God. Love should be some center point of the life. Life should become the matter of love, not matter of fact. அது காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுதான் எல்லாம் இங்கே பைண்ட் பண்ணி நடத்துறது. அந்த லவ்னு இது இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் நடுவில் லவ் இருக்குது. எல்லாத்துக்கும் விருட்சஜாலம், ஜந்துஜாலம், எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் நேசிக்கணும்னு சொல்கிறது, எல்லாத்தோடைய நல்லதுக்கு பிரார்த்திக்கிறது, நினைக்கிறது, சிந்தனை பண்ணுறதுனால. அதுதான் நம்ம ரிஷியோட கருத்து. அதனால் பக்தி கம்யா. இதுக்கு கொஞ்சம் விளக்கம்னா, பகவான் கீதையில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு அப்புறம் விவரிக்கும் போது சொல்கிறாரு, பக்தியா த்வனன்யயா சக்ய அகமேவம் விதோர்ஜுனம். அனன்ய பக்தியோடனால தான் என்ன அடைய முடியும். ஓகே, அகம் ஏவம், அந்த விதமாக தான் என்ன அடைய முடியும். என்ன அடையிறதுன்னு அர்த்தம் கிளாரிட்டி கொடுக்குறாரு. ஞாதும் திரஷ்டுஞ்ச தத்வேனா, அங்கோடு நிற்கலை, பிரவேஷ்டும் ச பரந்தபா. அந்த 3 வார்த்தைகள் ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். இப்போ விவரணம் பெருசாக கொடுக்க முடியாது. முதல்ல ஜஸ்ட் டு நோ இட், டு see it and to become one with it.
இது கூட பத்தாது இந்த வார்த்தைகள், பட் அது வேதாந்தபரமாக. ஓகே, முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உனக்குள்ள பாரு, அதில் நீ ஒன்றாயிடும். அது கரெக்டு, போதும், புரிஞ்சது. 120 பக்தி வஷ்யா. பாருங்க, பக்தி கம்யா, பக்தி வஷ்யா. இங்கே வஷ்யான்னா பக்திக்கு வசமாயிடுவானோ. பகவான் சொல்கிற மாதிரி பக்தியில் என்னென்னா, பாகவதம்லையே நான் பக்த பராதீனா, பக்தர்களுக்கு நான் அடிமை என்ன பண்ணுறது என்றார் பல இடத்துல. அந்த அம்பரீஷர் கதை எல்லாம் வரும்போது துர்வாசர் கேட்ட, துர்வாசரே ஐ ஆம் ஸோ சாரி, ஐ கான்ட் டூ எனி திங். சுதர்ஷன் என்னோடது தான், ஆனால் எனக்கு அந்த சக்தி இல்லை, நீங்கள் என்னோடய பக்தன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்றார். ஏன்னா என்னை பக்தாள் அவங்கள ஹிருதயத்தில் பந்திச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அவங்க சொல்கிற மாதிரி ஆட வேண்டியது தான் நானும். ஐ ஹாவ் நோ ரைட்ஸ்ன்றார். பக்தனுக்கு அவ்வளோ செலுகு கொடுக்குறாரு. ஓகே, அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அட்லீஸ்ட் பகவான்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு மேலே பக்தி காட்ட வேண்டாமா? உண்மையான பக்தி காட்ட வேண்டாமா? போயான பக்தி எதுக்கும்? பக்தி வஷ்யா, அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு வேதாந்தபரமாக 2 கருத்துக்கள் பார்த்துக்கிறோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆக்சுவலி நம்ம எல்லோரும் எல்லாத்திலும் பிரியம் பிரியம் எதுக்குன்னா, ஆத்மா அவங்களுக்கு பிரியமாக இருக்கிறதுனால மிச்சமெல்லாம் பிரியமாக தெரிகிறது. அது பிருஹதாரண்யக உபநிஷத்தில் விஸ்தாரமாக பேசுவார். அதனால் ஆத்ம பிரியம் எல்லாம் இருக்கேன். ஸோ அதனால் எப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, எது பிரியமான வஸ்து லோகத்தில்னா ஆத்மதான். அதை சுற்றி தான் மிச்சமெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு இது மறந்துடுறோம். அதே கட்டோபனிஷத்தில் வரும்போது எமை வைஷ விருணுத்தே தேன லப்யா, யார் அது விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். தே வில் கெட் இட். யார் வரிச்சுக்கிறாங்களோ ஆத்மா கூட அவங்களன்னு வரிச்சுக்கும். நீ பூல மாலை போடு, அவங்களும் பூல மாலை போடுவேன். மாலை மாற்றுக்கிறது. 121வது நாமம் பயாபஹா. எல்லா பாலம் வருது. நல்ல பயத்தை நீக்கிறவள். ஏன்னா செக்யூரிட்டி வந்துச்சு, ஹாப்பினஸ், பீஸ் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஞானம் வந்துச்சு, அதனால வந்துச்சு, சும்மா வரல. பத்ரம் வந்துச்சு, அதனால வந்துச்சு. அதனால் பயாபஹா. என்ன ஒரு பெரிய பயம் வாழ்க்கையில் அப்படின்னா மரண பயம். மரண பயம்தான் பெரிய பயம். நமக்கு அனுபவம் இல்லைன்னா கூட யாரோ இறந்து போகிறது, அப்போ நானும் இறந்து போவேன்னு பயம்தான் இருக்க தவிர மரண அனுபவம் யாருக்குமே இல்லை. ஏன்னா மரணம் అనేది இல்லை எனக்கு, அதனால் அது அனுபவத்துக்கு இல்லை. ஜனனம் இல்லை, அதனால் ஜனனமும் அனுபவம் இல்லை. யாரோ நர்ஸு டைம் சொல்லி நீ பிறந்தா இந்த டைமில் வெளியில் டைம் கொடுக்குறான், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டைம். பிறந்த உனக்கு ஞாபகம் இருக்குது, இறந்ததே ஞாபகம் இல்லை, பிறந்ததே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம் என்னன்னா அங்கே இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதனால தான் தேவி பக்த பயா அபஹா. பயா அபஹான்னா நீக்கிறவள். கிரீந்திர நந்தினி சிவே பயாபஹே ஜயப்ரதே பவாப்திதாரிணி அம்பே நமாமி தே பதாம்பூஜம். அந்த வார்த்தை கரெக்டாங்க. பயாபக. பயம் போயிடுச்சுன்னா ஜெயந்தான். ஓகே. 122வது நாமம் சாம்பவி. மறுபடியும் ஷம்பு. சிவனுக்கு இன்னொரு பேர் சிவன். ஷம்புடைய பத்னி சாம்பவி. ஓகே. இன்னொரு அர்த்தம் மதரன் அறிவோட அர்த்தம். யாரெல்லாம் அவங்கள பூஜிக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தாய், அவள் தாய். ஓகே. ஷம்பு. சாம்பவி முத்ரா ஹட்டயோகம் அப்புறம் தந்திரத்தில் சாம்பவி முத்ரான்னு ஒன்று இருக்கு.
சுவாமிஜி ரொம்ப அதை பற்றி கிண்டல் பண்ணுவார். ஸோ சாம்பவி முத்திரத்துக்கு அதிஷ்டான தெய்வமாக இருக்கிற அவள் வந்து சாம்பவி அనే அர்த்தம் கூட வேறு யோக தந்திர சாஸ்திரம் சொல்லப்பட்டு. இன்னொரு அர்த்தம் சாம்பவி அண்ணா 8 வயசு ஃபீமேல் பெண் குழந்தை. அதனால தான் குமாரி பூஜை பண்ணணும் అనేది ஒரு இது இருக்கு, குமாரி பூஜை. சரியா? சாம்பவன்னா இன்னொரு டிக்ஷனரி மீனிங் வந்து 8 வயசில் இருக்கிற அந்த கேர்ள் குமாரி. அப்புறம் இதை பற்றி பரசுராம கல்பசூத்திரங்கள்னு ஒன்று இருக்கு. என்ன பரசுராமர் வந்து தெய்வ உபாசனை பண்ணுற அந்த திரிபுரா ரகசியம் அதெல்லாம் வந்தது, அதில் கதை வருது தான். சரியா? அப்போ பரசுராம கல்பசூத்திரத்தில் 3 விதமான தீட்சை பற்றி அங்கே சொல்லப்பட்டது. இன்னும் வேறு இடத்துல பலதெல்லாம் சொல்லுவோம், பல தீட்சை. அதில் வந்து மந்திர தீட்சை, சக்தி தீட்சை, சாம்பவி தீட்சான்னு சொல்லப்படுறது. ஓகே, அதெல்லாம் என்னன்னு கேட்காதுங்க. இப்போது 123வது நாமம் சாரதாராத்யா. சரஸ்வதி தேவி சாரதாவே இவங்களே பூஜிச்சு வர்ஷிப் பண்ணுவானாமா. அது என்ன சார் 2 பேர் வேறு? இப்போ தானே எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. வாக்தேவி ரூபத்திலோ சப்த ரூபத்திலோ இருக்கிற வேத மந்திரங்கள் உபனிஷத்துகள் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரம்மாணி பிரம்மஸ்வரூபிணி பிரம்மன்னு தெரிவிக்கிறதுக்கு தானே. எதுக்கு இதெல்லாம்? இவ்வளோ பாட்டை எதுக்கு? இவ்வளோ மந்திரங்கள் எதுக்கு? அவ்வளோ உபனிஷத்து எதுக்கு? எல்லாம் வாக்தேவி. வாகதீஸ்வரி சாரதே வரதாயினி சதுர்வேதரூபிணி வாங்மயி அமிர்தேஸ்வரி. அர்த்தம் சொல்லப்படாது. சாரதாராத்யா சரஸ்வதியே வழிபடுறாங்கன்னு சொன்னால் இதுதான் அர்த்தம். நம்மளுடைய அறிவு பாண்டித்யம் படிப்பு அது இது சாஸ்திரம் அத்தியனம் எது பண்ணும் எதுக்கு? அதுக்கு தான். இல்லைன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாரதா. ஓகே, இன்னொரு அர்த்தம் வந்து சாரதான்னா காடஸ் ஸ்பீச்னு மட்டும் இல்லை, சாரதான்னா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஹிந்தி எக்ஸாமில் எழுதும்போது விஷாரதா అని கடைசி எக்ஸாம் ஒன்று இருக்கு, விசேஷன சாரதா இஸ் எக்ஸ்பர்ட் இன் த ஹிந்தி. சம்ஸ்கிருதத்தில் கூட அந்த மாதிரி தான் வேறு வேறு இருக்குது. அவங்க பிரவீன் அதெல்லாம் ஹிந்தியில் இருக்கு. ஓகே, சாரதா விசாரதா. சாத்விக் மைண்ட் இருக்கிற இங்கே சாரதா எக்ஸ்பர்ட்னு யார் சாத்விக மனசு இருக்கோ அவங்களனால பூஜிக்கப்படுறவள் சாரதா ஆராத்யா. ஒழுங்காக சரியாக புரிஞ்சுக்கிட்டு யார் பண்ண முடியும்? நல்ல அறிவு இருந்தால் தானே. எப்படிப்பட்ட அறிவுன்னா இதோ இந்த டோட்டல் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வியூ இருக்கணும், சாஸ்திரத்துடைய டோட்டல் விஷன். ஸோ அதனால் சௌந்தர்யலோ அது மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே வர்ஷிப்பண்ண அர்த்தம் என்னன்னா இதுவும் சொல்கிறேன், ஸ்ரவணந்தான். ஸ்ரவணம் பண்ணுறது தான் வர்ஷிப்பு. அதனால தான் சொன்னால் சாத்விக மனசு இல்லாதவன் ஸ்ரவணம் பண்ண முடியாது, சத்சங்கத்துக்கு வரமாட்டான், வந்தாலும் புரியாது. சௌந்தர்ய லஹரியில் வந்து அதனால தான் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவ கூட தேவினை ஆராதிக்கிறாருன்னு அவர் எழுதியிருக்கார். சரியா? அப்படின்னா அர்த்தம் என்ன? பிரம்ம ஜானத்தினே விரும்புகிறாங்க, பிரம்ம ஜானத்தினே ஆராதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால இங்கே பிரம்மா விஷ்ணு சிவானே சொன்னாரே, அது என்ன கருத்துன்னா சிருஷ்டி ஸ்திதி லய அதோடைய ரகசியம் பிரம்ம ஜானிக்கு மட்டும்தான் தெரியும். மாண்டுக்கம் படிச்சிருக்கிறதுனால
ஓகே. இன்னொரு வந்து சாரதாராத்யான்னா ஷரத் ருத்து. இப்போ தான் நவராத்திரி வந்து முடிஞ்சு போச்சு. ஷரத் ருத்து அந்த ஆட்டம் சீசனில் பூஜிக்கப்படுறவள் ಶರದ್ ನವರಾತ್ರಿಗಳು. அதனால தான் சாரதா ಶರದ್ ಋತುல ஆராத்திய பூஜிக்கப்படுறவள். 124 ஷர்வாணி. திரும்பி ஷர்வான்னா சிவாக்கு மற்றொரு பேர், இன்னொரு பேர். சிவனுக்கு 8 ஃபார்ம்ஸில் சிவபுராணமாவது லிங்க புராணமாவது இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, சிவன் மெயினாக பார்க்கும்போது ஒரு 8 ரூபம். என்னது பஞ்சபூதங்களும், அதுக்கு பிறகு சந்திரனும் சூரியனும் அப்புறம் சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் மொத்தம் சேர்ந்து பகவான் கீதையில் 8ன்னு எது சொன்னாரோ பூமி அஷ்டதா பிரகிருதி, இங்கே வேறு விதமாக அங்கே 8ன்னு சொல்லும்போது இதில் வந்து அந்த பூமி ரூபத்தில் இருக்கிற சிவனுக்கு பேர் ஷர்வஹா. சரியா? ஸோ அவரே தான் சிவா. இந்த அது அப்படி கொஞ்சம் வேறு லிங்க புராணத்தில் என்ன சொல்லுவோம்னா, இந்த குஜ அங்காரக கிரகம் இருக்கே மார்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போது அது குஜன்னா அன்னா பூமி, பூமியிலிருந்து பிரிஞ்சு போயிடுச்சாமா. அது எப்போ நடந்துச்சு தெரியாது. அதனால குஜ ஆர் மார்ஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த, அது லிங்க புராணத்தில் இருக்கு. அதனால தான் குஜ பூமியிலிருந்து பிரிஞ்சு போனதுன்னு சயின்ஸு பார்த்தா. சயின்ஸ்க்கு தெரியாது இப்போது. ஸோ இங்கே வந்து பூமி, ஸோ பூமியிலேருந்து பிறந்தது. அப்படி பூமியே சிவா, பூமியே தேவி ஷர்வாணி. ஷர்வானு கூட சேர்ந்துருக்குல்ல, ஷர்வாணி அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். ஐ திங்க் இங்கே ஒரே ஒரு நாமம் சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. 125 ஷர்மதாயினி. ஷர்மன்னா ஹாப்பினஸ் தெரியுமா? அதனால தான் ட்ரெடிஷ்னலாக முக்கியமாக பிராமின்ஸ் ஃபேமிலியில் தீன் தயாள் ஷர்மா, சங்கர தயாள் ஷர்மா, இந்த பக்கம் என் ஊரில் நிறைய பேர் இருந்தது. கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சுட்ருக்கிறவனும் பிராமணனுக்கு கூட அவன் படிக்கிறானோ இல்லையோ மொத்தத்தில் சில பேர் வச்சுக்குவாங்க. ஷர்மான்னு என்னென்ன ஹாப்பினஸ். அதனால் இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் த ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் அடையிறதுக்கு ஹாப்பினஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் த ஹாப்பினஸ் பிரம்மன் அடையிறதுக்கு வேண்டிய படிப்பு படிக்கிறவன் ஷர்மா. அப்போது அது யார் படித்தாங்களோ குருக்கிட்ட போய் அவங்களுக்கு ஆனந்தம், ஹாப்பினஸ், ஷர்மதாயினி. ஸோ பிரம்ம வித்யா gives the supreme, real and topmost happiness. So be happy. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Evavasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Hari Om Tat Sat.